ஹாய் ஜே, என் பேர் கார்த்திக். நான் இப்போ துபாயிலேருந்து பேசுகிறேன். நான் இதுக்கு முன்னாடி என்னோடய சக்ஸஸ் ஸ்டோரி ஷேர் பண்ணியிருந்தேன் உங்ககிட்ட. ஒரு 4 monthsக்கு முன்னாடி ஷேர் பண்ணியிருந்தேன். இது நீங்கள் சக்ஸஸ் ஸ்டோரி நம்பர் 79 போஸ்ட் பண்ணியிருந்தீங்க. நான் இப்போ எதுக்கு அதை திரும்ப ரிமைண்ட் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இது அதோட கண்டினியூஷனே சொல்லுவேன். அது வந்து என்னோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் ஆன டைமில் நான் போஸ்ட் பண்ண வீடியோ. இட்ஸ் ஆல்மோஸ்ட் 4 to 5 months. இது ஏற்கனவே ஒரு 4-5 மாதம் ஆயிடுச்சு என்னோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி. எல்லாரும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நான் அதை எதுக்கு ஹைலைட் பண்ணி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு கம்பெனியில், மல்டிநேஷ்னல் கம்பெனியில், கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ரொம்ப நாள் ஆசை என்னோட கரியர் என் கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படிங்கிறது. பட் அதுக்கு என்னோட ஆண்டர்பிரினர் ஸ்கில்லை நான் வளர்த்துக்கணும். ஆண்டர்பிரினர் ஸ்கில்லை வளர்த்துக்கிறது இல்லாமல் அதில் இருக்க பயம் என்கிட்ட இருந்து போகணும் அப்படிங்கிறதுக்கு 1% கிளப்போட கோர்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அதை எடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து எனக்குள்ள இருந்த பயம் போய், இந்த மணி பற்றின பயம் போய், அந்த கோல்ஸ் வந்து ரொம்ப பெரிய கோலாக செட் பண்ணி அந்த பெரிய கோல் போய் ரீச் ஆகிற அளவுக்கு என்னோட வேலைகள்லாம் இருக்கணும். அப்படிங்கிறப்போ என்னோட பிசினஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆட்டோமேட்டிக்காவே. அந்த பிசினஸ் ஸ்டார்ட் அப்ல தான் வந்து உங்களோட அந்த சக்சஸ் ஸ்டோரி உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். எஸ், பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் அந்த ஜேர்னி எப்படி போச்சு அப்படின்னு சொன்னா, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வாஸ் வெரி வெரி குவிக். அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணினப்போவே எனக்கு நிறைய டவுட்ஸ் இருந்தது. ஐ மீன், ஒரு வேலையில இருந்து நம்ம ஒரு பிசினஸ் மேனா மாறுறதுக்கு எவ்வளோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் டைம் ஆகும் அப்படிங்கிறத மெஷர் பண்ண முடியாத அளவுக்கு இருந்துச்சு எனக்கு. பட் அது ரொம்ப சீக்கிரமா நடந்துச்சுன்னே சொல்லுவேன். ஜஸ்ட் ஃபோக்கஸிங் ஆன் த பிசினஸ் ஒன்லி. அதை மட்டும்தான் நான் கவனிச்சிட்டு இருந்தேன். அதுவும் இல்லாமல் அந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ்ல இன்னமும் அந்த கிராட்டிடியூட் எழுதுறது, அப்புறம் ஸ்கிரிப்டிங், அதெல்லாம் இன்னும் கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்கேன். அப்படிங்கிறப்போ இட் இஸ் ஹெல்பிங் மீ அ லாட். அதுவும் ஸ்கிரிப்டிங் வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப்பாகவே பண்ணிட்டு இருக்கு. விசுவலைசேஷனும் ஸ்கிரிப்டிங்கும். அப்புறம் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு யாராவது வேலையில் இருக்கவங்க நினச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், ஐ வுட் ரியலி ரெக்கமெண்ட் தம் டு டேக் திஸ் 1% கிளப். இட் இஸ் நாட் சச் அ மார்க்கெட்டிங் கண்டென்ட், அதை எதுவுமே சொல்லலை. இட் இஸ் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நான் ஏற்கனவே போட்ட சக்ஸஸ் ஸ்டோரி வந்து இட் வாஸ் ஜஸ்ட் ஆன் த டே ஆஃப் ஓப்பனிங். அது ஷாப் ஓப்பனிங்க்கு முன்னாடி போட்டது. பட் இப்போ நான் போடுறது வந்து அந்த ஷாப் ரன் ஆகி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் இன்னும் ஒரு 1 or 2 monthsல என்னோட செகண்ட் அவுட்லெட் திண்டுக்கல்லே ஓப்பன் பண்ண போகிறோம். அந்த அவுட்லெட் ஓப்பன் பண்ணும் போதும் அந்த இன்வைட் காண்டி நம்ம சேனல்ல நான் எல்லாருக்கும் நான் அப்டேட் பண்றேன். அப்போ அந்த ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் ஸ்டோரியை பார்த்துட்டு நம்மளோட எபிக்ரிகாப் சப்ஸ்கிரைபர்ஸ் என்னோட கடைக்கு வந்து, ஐ மீன் என்னோட ஃப்ரான்ச்சைசி அவுட்லெட் நேம் நான் போடல, பட் எதர்ச்சியா அவங்க எல்லாம் என்னோட அவுட்லெட்டுக்கு வந்திருந்தாங்க. வந்துட்டு என்னோட வாய்ஸ் கேட்டுட்டு, உங்க வாய்ஸ் தானே அந்த சக்ஸஸ் ஸ்டோரியில இருந்தது, நாங்கள் கேட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி ரொம்ப மோட்டிவேட் பண்ணிட்டு போனாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஐ ரியலி தேங்க்யூ ஃபார் கைடிங் மீ. ரொம்ப தேங்க்யூ. அப்புறம் எல்லாருக்கும் நான் என்னோட நியூ இயர் விஷஸை சொல்லிக்க ஆசைப்படுறேன். சூன் என்னோட செகண்ட் அவுட்லெட் ஓப்பன் பண்ணினதுக்கு அப்புறமா அதோட சக்ஸஸ் ஸ்டோரியும் போஸ்ட் பண்றேன். அண்ட் ஐ விஷ் யூ ஆல் ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ.